Hey guys, welcome back to your channel. Good morning. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ½ அன் ஹவருக்கு முன்னாடியே கடலப்பருப்பும் துவரம் பருப்பும் தேவையான அளவு நான் எடுத்து ஊற வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம நல்லா வடிகட்டி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். ஸோ இது காரத்துக்கு தேவையான அளவு 6லேருந்து 7 அளவுக்கு நான் பட்டை மிளகாவும் கொஞ்சோண்டு சோம்பும் போட்டு இதை நான் அரைச்சி எடுக்க போகிறேன். நம்ம கொரகொரப்பாக அரைக்கணும். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம்னா உருண்டை குழம்புல கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இது மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு கருவேப்பிலை மல்லித்தலையை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட நீங்கள் போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. நமக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு தேவையான அளவு நம்ம இதை குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி நான் பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ வாங்க குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். வெந்தயம், சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். நல்லா அதை வணக்கி விட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இவ்வளோ தான் குழம்பே வைக்க போகிறேன். தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிய விடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஒரு மூடி தேங்காய் அரைச்சி இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சோம்னா குழம்பு பொங்கி ஊற்றிடும். குழம்போட டேஸ்ட்டு நமக்கு போயிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குழம்பு நல்லா கொதித்து பொங்கி வரணும். குழம்பு கொதிக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும். பாருங்கள், நல்லா கொதிக்குதான். இந்த ஸ்டேஜில் ஒரு உருண்டையாக எடுத்து இப்படி பிடிச்சி கொதிக்கிற இடத்துல நம்ம இப்படி போடணும். கொதிக்கிற இடத்துல இப்படி 1 பை 1 5 உருண்டையாக போட்டு பாருங்கள். நம்ம கொரகொரப்பாக அரைச்சதுனால நல்லா மிதந்து வரும். இதே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்புல கரைஞ்சிரும். அந்த மாதிரி கரையிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இட்லி பாத்திரத்தில் இட்லி குக்கர்லையாவது வேக வச்சு இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும். உருண்டையை காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக உருண்டை நல்லா வெந்து வந்துடும். நமக்கு பாருங்கள், நல்ல உருண்டை உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லித்தலையை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக நம்ம வைக்கிற குழம்புக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.